காயத்ரி, என்ன இன்ப அதிர்ச்சி? நீ வரேன்னு சொன்ன எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே ஜிவ்வுன்னு இருந்துச்சு. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் எப்போ என்ன விட்டு போயிடுச்சு காயத்ரி. நீங்க இப்படி பேசுறது அசிங்கமா இருக்கு. எதுக்காக கௌரி கிட்ட டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்க? உட்காரியா? நான் இங்க உட்காரத்துக்காக வரல. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல மரியாதையா பதில் சொல்லுங்க. எதுக்காக அப்படி பண்ணீங்க? முதல்ல உட்காரியா? உட்காரு. சரி, உட்கார்ந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, எதுக்காக அப்படி பண்ணீங்க? கௌரி பாவம் மாமா, உங்களை தவிர இந்த உலகத்துல எதுவுமே இல்லன்னு நம்பிட்டு இருக்கா. அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க என்னத்தை பெருசா சாதிக்க போறீங்க? வாழ்க்கை பூரா இப்படி நடக்காத ஒண்ணு நினைச்சு கற்பனையிலேயே வாழ்ந்து முடிச்சிட்டு அபத்தமா செத்து போவீங்க. அதான் நடக்க போகுது. இந்தா சூடா இருக்க, ஜில்லுன்னு இந்த ஜூஸ குடி. நான் கேட்டனா? எனக்கு எதுக்கு இந்த ஜூஸ் மண்ணாங்கட்டிலாம்? ஜூஸ் வேணா உனக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ எனக்கு முக்கியம். குடி இந்த ஜூஸ, ஜில்லுன்னு இருக்கு. சூடா வெயில்ல வந்திருப்ப, டயர்டா இருப்ப. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இது, உடம்புக்கு நல்லது, குடி. ஐயோ, எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? கௌரிக்கு நீங்க எதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. நீ இத குடி, நான் சொல்றேன். குடின்னு சொல்றேன்ல, நான் சொல்றேன். இந்தா குடி. கடுப்புத்துறீங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன சொல்ற? எனக்கு கௌரியோட வாழ பிடிக்கல, அதனால டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன். எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? அரைஞ்சிருவாங்க உங்களை. இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னா இல்லையா? அடிக்க போறியா? அረ அப்ப அது உன் கையை மேல படும்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு திருத்தவே முடியாதா? என்னால திருத்த முடியாது காயத்ரி, நான் இப்படிதான். மரியாதையா டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போடுங்க. இப்ப என்ன உனக்கு? டைவர்ஸ் பேப்பரை நான் கிழிச்சு போடணும், அவ்வளவுதானே? சரி, நான் டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போடுறேன். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். நான் கிழிச்சு போட்டுறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா?
காயத்ரி காயத்ரி ஏந்திரி. என்னாச்சு என்னாச்சு உனக்கு? பேசிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்ட? காலையில எதுவும் சாப்பிடலையா? வெயில்ல வந்தியா? உடம்பு சரியில்லையா? சொல்லு, என்னாச்சு உனக்கு? நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நீ கிளம்பு, எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்கு. நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் வா. அதெல்லாம் வேணாம் மாமா. இந்த துடிப்பும் தவிப்பும் உங்களுக்கு கௌரி விஷயத்துல இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். எனக்காக நீங்க துடிக்க வேணாம். எத்தனை காலம் ஆனாலும் உங்க ஆசை நிறைவேறாது. நான் வரேன். இத பாருமா, வேலை பாக்குற இடத்துல 4 பேரு 4 விதமா தான் இருப்பாங்க. இது தெரியாத உனக்கு? படிச்ச பொண்ணு, இத கூட புரிஞ்சுக்க முடியாதா உன்னால? 4 பேரு 40 விதமா வேணாலும் இருக்கட்டும் பாட்டி. நான் என்ன தப்பு பண்ண? என்ன இதுக்கு வம்பு கிழக்கணும்னு தான் நான் கேக்குறேன். உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அது நமக்கு இல்லைன்னு தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? சின்ன குழந்தையா நீ? பொறாமப்படுறவங்க எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்வாங்க. அதுவும் இவன் நேத்து வந்தவளாச்சே, இவளுக்கு கிரேடு கூடுதே. இவளை முதலாளி மதிக்கிறாரேன்னு வைத்தறிச்சல் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக கையால் ஆகாத வைத்தறிச்சல் வேற என்ன பண்ணும்? இப்படித்தான் கண்டபடி பேச வைக்கும். இதுக்கெல்லாம் மனசொடிஞ்சு போடா என்ன அர்த்தம்? இல்ல பாட்டி, எனக்கு இது சரியா படல. ஒரு சேஞ்சுக்காக தான் நான் வேலைக்கு போனேன். ஆனா வேலை பாக்குற இடத்துல நிம்மதி இல்லாம ஆயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல பாட்டி. ரேணுகா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. நான் வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்கெல்லாம் பயந்து யாராவது வேலையை விடுவாங்களா? நான் பயப்படல பாட்டி. நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு என்ன பத்தி தெரியும். என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. ஆனா என்ன பத்தி 4 பேரு தப்பா பேசும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி. நான் வேணா சுரேஷ் அம்மா கிட்ட பேசட்டுமா? அவசியம் இல்ல பாட்டி. அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது மட்டும் இல்லாம வேலையை விட்டுறணும்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவங்கன்னு இல்ல, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ரேணுகா, தப்புமா. புரிஞ்சுக்கோங்க பாட்டி. நான் வேலைக்கு போகணுங்கிற டிசிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. பட் இந்த கம்பெனி இனிமே இல்ல, அவ்வளவுதான். நீ அவசரப்படுறியோன்னு தோணுதுமா. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. உனக்கு ஒரு தங்கமான உத்தியோகம் கிடைச்சிருக்கு. உன்னை புரிஞ்சுகிட்ட முதலாளி, திருப்தியா ஒரு சம்பளம் எல்லாம் இருக்கு பாட்டி. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு உறுத்தலோட இனிமே என்னால அங்க வேலை பார்க்க முடியாது. பேசுற வாய்க்கெல்லாம் போட்டு போடுற வேலையை செய்ய ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அதுவே எனக்கு ஃபுல் டைம் வேலையா போயிடும். அதை விட வேற வேலை பார்த்துட்டு போயிடுறதுதான் எனக்கு நல்லது. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தெளிவா விசாரிச்சுட்டு வாங்க. என்ன வேலை, எங்க போஸ்டிங், எப்ப ஜாயின் பண்ணணும், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இப்படி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்க. பிரைவேட் கம்பெனினா பிரச்சனை இல்ல, வேலை கிடைச்சதும் நேர போய் சீட்ல உட்காந்துடலாம். பட்
கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான் சொல்றேன். சரிங்க எஜமானி, நான் கிளம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. பாய். மாப்ள, நல்லா இருக்கீங்களா மாப்ள? வாங்க வாங்க. என்ன ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன சம்மதிமா, நீங்க தானே எங்ககிட்ட போன்ல அது வந்து மாசமா இருக்கிற பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போகணும்னு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. எதுக்கு தள்ளி போடுவானே, இன்னைக்கே செஞ்சு எடுத்துட்டு வந்துடலான்னு கொண்டு வந்தேம்மா. அண்ணா அண்ணி வாங்க வாங்க. காயத்ரி, நான் கிளம்புறேன். என்னங்க அண்ணா அண்ணி வந்திருக்காங்க, நீங்க இப்ப போறேங்கறீங்க? இவங்க நினைச்சா வருவாங்க போவாங்க. இவங்க வரது என்ன புதுசா? நான் இன்னைக்கு வேலையில 10 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். பார்த்தல அப்பாயின்மெண்ட்ல. அப்படியே சரிடா, அதுக்காக வீட்டுக்கு அவங்க வந்திருக்கும் போது கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இப்படியே உடனே கிளம்புறேன்னு சொல்லுவேன். மரியாதை மனசுல இருந்தா போதுமா? ஆனா சத்தியமா இவங்க மேல மட்டும் வராது. வாய மூடு. அவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா 2 வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கேயாவது போ. காயத்ரி, போட்டிக்கு புள்ளைய பெத்துக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். ஏங்க, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இருக்காதா? காயத்ரி அம்மா நேத்து சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க சமைச்சு எடுத்துட்டு வந்துறீங்களா? காயத்ரி என் பொண்டாட்டி, அவங்க அம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்தா அதுல ஒரு முறை இருக்கு. நீங்க எதுங்க வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க சூர்யா? காயத்ரி உங்க பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? அது உன்னை நீயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. தாலியோட புனிதம் கழுத்துல இருக்கிறது இல்ல, கட்டுறவங்களோட மனசுல இருக்கு. காயத்ரிக்கு நான் தாலியை கட்டியிருக்கேன்னா அந்த தாலியால என்ன கௌரவப்படுத்திருக்கா. ஆனா உனக்கு கட்டின தாலி ஏண்டா கட்டணும்னு திரும்ப திரும்ப என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. வேண்டாண்டா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இப்படி எல்லாம் பேசினா உன்னா கழுகி போயிடும். ஏன் பேசக்கூடாது? நல்லா பேசுவேன், திரும்ப திரும்ப பேசுவேன். உங்க எல்லாரும் மண்டையிலும் உரைக்கிற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பொண்டாட்டி பொண்டாட்டி நான் அவளே சொல்லிக்கிறது இவளுக்கு அசிங்கமா தெரியல? இவளாம் ஒரு பொண்ணு, இவள என் பொண்டாட்டின்னு வர நான் சொல்லிக்கணுமா? 4 பேர்கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணணும். இவ பொண்டாட்டிய வாச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல துண்ட போட்டு சீட்டு பிடிக்கிற மாதிரி ஏன் தாலி ஏன் உரிமைன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட நான் குடும்பம் நடத்தணுமா? ஐயோ, காயத்ரி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் சகிச்சுக்கிட்டு இருக்கனே தவிர இவன் மேல ஒண்ணுமே இல்ல. என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க? சுப்புவை பத்தி நீங்க எவ்வளவு உயர்வா பேசிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க முன்ன பேசுனத நான் சொல்லி காட்டட்டுமா? யோ, அந்த சூர்யா என்னைக்கு செத்து போயிட்டாயா? பொம்மையா கடந்த என் கையில தாலிய கொடுத்து கழுத்தை நீட்டி தானே கட்டிக்கிட்டு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உன் தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருந்தானா? தப்பு இவ மேல. இன்னைக்கு நீங்க பாக்குற வேற மனுஷன், வேற பொறுப்பு. இந்த பொறுப்புல என் பொண்டாட்டினா அது காயத்ரி மட்டும்தான். அவளுக்கு மட்டும்தான் நான் புருஷனாவும் இருப்பேன். அவ கூட மட்டும்தான் நான் குடும்பமும் நடத்துவேன். ஓசி டிக்கெட்ல படம் பாக்குற மாதிரி உன் தங்கச்சி ஒட்டிக்கிட்டு இருக்காயா? வெட்டி விட வழி இல்லாம தான் இப்ப நான் வாய மூடி சும்மா இருக்கேன். இதுக்கு மேலேயே என்ன பேச வச்சிடாதீங்க. வேண்டாம் மாப்பிள்ள, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சுப்பு மாசமா இருக்கிற பொண்ணு, அவ கண்ணுல இப்ப ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. உங்களுக்கு நாங்க இங்க வரது பிடிக்கலனா நாங்க இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். ஆனா தயவு செஞ்சு நாங்க கொண்டு வந்த சாப்பாட்டை சுப்புவுக்கும் உங்களுக்கும் பரிமாறதுக்கு அனுமதி கொடுங்க, அது போதும். எது கண்ணி? அவர்தான் சொல்லிட்டாருல, நானே அவருக்கு முக்கியம் இல்லாதப்போ எதுக்காக இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்க? இந்த சாப்பாடு தின்ன சரிக்குமா? வயிறு வலிச்சு செத்து போயிட மாட்டேன்.
இந்த சாப்பாடு வேண்டாம், ஒரு கருமமும் வேண்டாம். என் தலையெழுத்து எப்படி இருக்கும் நான் அப்படியே ஆயிட்டு போறேன். என்ன விட்டுடுங்க, போங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இனிமே யாரும் இந்த பக்கம் வராதீங்க. என்ன பார்க்கணும்னு நினைக்காதீங்க. உங்க மாப்பிள்ளையோட 2வது பொண்டாட்டி உங்க வீட்டு பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்க. போங்கன்னு சொல்றல, போக மாட்டீங்க. வெளியில போங்க. காயத்ரி, நான் கிளம்புறேன். காயத்ரி, நான் இல்லாத நேரத்தில் நீங்க இருக்க வேண்டாம். அங்க எல்லாரும் உன்னை சபிச்சு சாவடிச்சிருவாங்க. வா, உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ் கிளம்புறேன். வா காயத்ரி, வா. என்னம்மா இதெல்லாம்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ்? என்ன மன்னிச்சிருங்க சார், நான் இன்னையில இருந்து இந்த வேலையை ரிசைன் பண்றேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. ஏ, என்னாச்சு? யார் என்ன சொன்னாங்க உங்களை? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல வேற யாராவது? சார் ப்ளீஸ், சிலதையெல்லாம் பேசி விளக்க சொல்லிட்டு இருக்கிறத விட பேசாம விலகி போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன தண்டபாணி இது? ரேணுவை ரிசைன் பண்றேன்னு சொல்றாங்க. அப்படி என்ன நடந்துச்சு இந்த ஆபீஸ்ல? அவசியம் உங்களுக்கு காரணம் தெரியணுமா சார்? எனக்கு பிடிக்கலங்கிற காரணம் பத்தாதா? லுக் ரேணுகா, இந்த கம்பெனியினுடைய ட்ரீம் இத பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு 24 மணி நேரமும் நான் இத பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க புதுசா ஜாயின் பண்ணி உங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி, உங்க ஸ்பீடும் சரி, நான் விரும்புற லெவலுக்கு இருக்கேன்னு நான் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருக்கேன். பிரச்சனையே அதுதானே சார்? சார், இது இப்படிதான் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சார். ஆனா இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் சார் தெரியல. ரேணுகா அம்மாவும் சரி, நீங்களும் சரி, கம்பெனி விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் பேசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். பட் நம்ம ஆபீஸ்ல சில பேரு நீங்க இவங்க கூட அடிக்கடி பேசிட்டு இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு. What do you mean? இந்த கேள்விய நீங்க இங்க வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் கேட்கணும் சார். ஏன்னா எல்லாருக்கும் மெல்றதுக்கு அவள் வேண்டி இருந்தது. இதுக்கு முன்னாடி சிரிச்சே பார்க்காத எம்டி எப்படி இப்படி புதுசா சிரிக்கிறாருன்னு கேக்குறாங்க. நீங்க ரேணுகா அம்மாவோட அடிக்கடி டிஸ்கஸ் பண்றது, வெளியில போறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புதுசு புதுசா காரணம் சொல்றாங்க சார். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சிரிச்சா அதுக்கு நம்ம சமூகம் ஒரே ஒரு அர்த்தம் தானே சார் கொடுக்குது. படிப்பு, சிந்தனை, நாகரீகம், அது இதுன்னு 1008 நம்ம சொல்லுவோம். பட் அக்க போறங்கிற ஒண்ணுதான் அடி மனசுல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு சார், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பியூன் கோபால் மட்டும்தான் சார்.